நம் குழுவின் காலமாடன் வந்துட்டான். அதாவது இவனுக்கு இந்த பேர் வச்சது 10 பொறுத்து பக்காவா இருக்கும். எப்படி சொல்றேன்னா கபடி அந்த மாதிரி விளையாடுவான். அது சிறந்த முறையில் எங்க கூட விளையாடுறதுனால கொஞ்சம் சீரியஸா ஆடாம இருக்கான். அவனுக்கு தெரியும் எங்களை விளையாட தெரியாதுன்ட்டு. காணொலி 1 மில்லியன் தொட்டுருச்சுன்னா வீட்டுல சொல்லி அவனை காலமாடனே வச்சிடலாம். வேண்டிக்கோ போகக்கூடாதுன்ட்டு நீ என்ன வேணாலும் போகாது. கடைசி 56 நாள்ல இன்னைக்கு நாள் 2 காலேஜ்ல இருந்து வந்தனால மதியானம் போய் நல்லா ஒரு மணி நேரம் கழிச்சு முழிப்பு வந்துச்சு. லேட் ஆகுன்னா ஜிம்முக்கு ரொம்ப லேட் ஆகிடும். எல்லாம் சட்டு புட்டு முடிச்சாதான் ஜிம் பக்கம் போய் ஆகணும். என்ன ஒர்க் இருக்குன்னு அப்படியே யோசிச்சுட்டே போனோம்னா போயிட்டு நம்ம லேப்டாப்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு. இது வாங்கினதுக்கு அப்புறம் நான் அதிகமாக யூஸ் பண்ணது எடிட்டிங் மட்டும்தான். அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு அளவுக்கு தான். அதனால இப்பதான் கத்துக்கிறதுனால ரொம்ப நாள் இழுத்துரும் எடிட்டிங். ½ கிட்ட எடுத்துக்கு போட்டோ போட்டு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ப்ரீ ஒர்க் அவுட்க்கு ஒரு தேன் வேலை பழத்தை நம்ம சாப்பிட்டு தோலை மிச்சமா இருந்துச்சா நம்ம அப்புக்கு கொடுக்கலாம் எட்டு வந்தோம்னா அவன் கொஞ்சம் பிகு பண்றான். அந்த அப்பு வாங்கிட்டானா என்கிட்ட வாங்கி திம்பான்னு பார்த்தா கீழே வச்சிட்டான். இல்லை நல்லதான் 3 பதிலாக இங்கிறான். கட் பண்ணா ஜிம்முக்கு போயாச்சு. ஜிம்ல இன்னைக்கு நம்மளுக்கு யோசிக்க போதே தெரியல மறந்துட்டேன். இன்னைக்கு செஸ்ட். அதனால பொறுமையா ஒரு 6 வேரியேஷன் போட்டு தட்டிட்டு ஒரு வேரியேஷன் தான் காட்ட முடியும். இந்த அளவுக்கு ஒர்க் அவுட்ல மும்மரமா இருந்தேன். ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு பம்ப் செக் பண்ணோம்னா கரெக்ட் பாடி கண்டிஷன் இதுதான். இதுல இருந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபேட்டை கம்மி பண்ணி லீன் பல்கிங் பண்ணி கொண்டு போகணும். 70 கிலோ தான் நம்ம கோல். ஒவ்வொரு நாளும் எப்படி எப்படி மாறது போகுதுன்ட்டு உட்காந்து பாருங்க. ஜிம்மு முடிச்சுட்டு வீட்டு பக்கம் போனோம்னா நைட்டு மீலோட என் டே முடிச்சுக்கிறேன். மகிழ்ச்சி.